கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கப் போகிறோம், அவரை பாடப்போகிறோம். அவர் மகிமைப்பட்டு நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சேர்ந்து பாடுவோமா ஒரு பாடலை? கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்கள் உட்காரச் செய்தீர். எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவே. ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்காரச் செய்தீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கால்களை கண்மலையின் மேலே உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக உமக்கு கோடாகோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 27:5 வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தீங்கு நாளில் அவர் என்னை அவருடைய கூடார மறைவிலே மறைத்து, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவரை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து அவர் நம்பிக்கையோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை. என்ன சொல்றார் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைச்சு, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்லாம் தீங்கு நாட்கள் வரும். தீங்கு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வியாபாரம், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வேலை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் திடீரென்று ஒரு சில நொடியில் டக்குன்னு அப்படியே எல்லாம் ஆஃப் ஆகிறது போல, நின்று விடுகிறது போல சில தீங்கு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். கர்த்தருக்கு மகிமை. அந்த தீங்கு நாள் வரும்போது நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன் சோர்ந்து போக வேண்டாம் என்று கேட்டால், அவருடைய கூடாரத்தில் நம்மளை மறைப்பாராம். தீங்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் அவருடைய கூடாரத்தில் மறைப்பார். அப்புறம் என்ன செய்வாராம், நம்மளை கண்மலையின் மேலே நம்மளை உயர்த்துவார். கண்மலையின் மேலே
உயர்த்துவார். இன்னொரு இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் நம்முடைய கண்மலையின் மேலே உயர்த்தி நம்மளை என்ன செய்வார்னா பாட வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சங்கீதம் 40:2 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துவாராம். பார்த்தீங்களா, சில நேரம் தீங்கு நாள் வந்து நம்ம பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் போய் அகப்படுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், அப்படி உளையான சேற்றில் அமிழ்ந்து போனாலும் தெய்வம் அங்கிருந்தும் நம்மளை தூக்கி உயர்த்தி நம்மளை கண்மலையின் மேலே நம்முடைய கால்களை அவர் நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை பிடிச்சு அப்படி தான் ஒரு குழியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் கொண்டு போய் அமர வச்சார். தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா அவரும் எத்தனையோ முறை பயங்கரமான குழிகளிலெல்லாம் அகப்பட்டார். கர்த்தர் அங்கேருந்தெல்லாம் தூக்கி அவரை உயர்த்த. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா அவரை சேற்றில் தூக்கி போட்டுட்டாங்க, கிணற்றில் சேற்றுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து அந்த எரேமியாவை உயர்த்தினார். தானியேலை சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் அங்கேருந்து உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு 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 குழியில் அகப்பட்டது போல ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை உயர்த்துவார். இன்னும் சங்கீதம் 61:2 படித்து பாருங்கள். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். பார்த்தீங்களா, நமக்கு எட்டாது அந்த கண்மலை. ஆனால் கர்த்தர் அந்த கண்மலையில் கொண்டு போய் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். ஸ்தோத்திரம். அதனால் ஒருவேளை குழியில் அகப்பட்டுட்டேன், சிக்கி கொண்டேன், வெளியே வர முடியலை, சேற்றில் அகப்பட்டுட்டேன், பாவ சேற்றில் அகப்பட்டுட்டேன், வெளியே வர முடியல, கலங்க வேண்டாம். அங்கேருந்து கூப்பிடுங்க, இயேசுவே இந்த குழியிலிருந்து என்னை தூக்கும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் அந்த குழியிலிருந்து நம்மளை அப்படியே தூக்கி உயர்த்தி நம்மளை உன்னதமான ஒரு இடத்துல கொண்டு வந்து மேன்மையான ஸ்தானத்தில் வச்சு அவர் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். எனவே இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நம்பி சார்ந்து விசுவாசித்து தேவனே என்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போகும் கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வையும் என்று கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்ப இந்த நாள் அப்படி ஒரு உயர்வை உங்களுக்கு தரட்டும். நல்ல தகப்பனே, கண்மலையின் மேலே எங்களை உயர்த்தி எங்களை வாழ வைக்கிற எங்கள் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.